ஜெய் ஸ்ரீராம். நீராறும் கடலொடுத்த அங்கன்வான் ஞாலத்திலே வாழும் மகாபாகியவான்களான இந்து ஆன்மீக மகாஜனங்களே, உங்கள் அனைவருக்கும் பகவத் தத்துவ ஞானத்தை, அதாவது கடவுளின் தத்துவத்தை பற்றிய ஞானத்தை பெற ஓர் அரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. இனி இதை பற்றி சற்று விரிவாக காண்போமா? சுவாமி ஸ்ரீ ராமானுஜரின் மறு அவதாரமான சுவாமி ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் நேரடி வம்சத்திலே, அதாவது பரம்பரையிலே 27ஆம் தலைமுறை ஆச்சாரியரானவர் திருமாலிருஞ்சோலை எனும் மதுரை அழகர் கோவில் அருகே திகழும் கோமடம் திருமாளிகையின் ஆச்சாரியரான ஸ்ரீமான் மூவே கோமடம் ஸ்ரீ முகுந்தாச்சாரியர் சுவாமி ஆவார். இவர் தமது 18 வயதிலே பாரத தேசம் முழுதும் பாத யாத்திரை செய்து அனைத்து திவ்ய தேசங்கள், புராண கஷேத்திரங்கள் எல்லாம் தரிசனம் செய்தார். பின் திவ்ய தேசங்களுக்கு பலவித கைங்கரியங்களும், விழுப்புணூர், வத்தராயிருப்பு, வாடிப்பட்டி முதலிய பல கிராம கோவில்களுக்கு திருப்பணி செய்வித்து கும்பாபிஷேகங்களும் செய்வித்தார். பின்னர் தமக்கு முறையே ஆச்சாரிய பீடத்திலே பட்டாபிஷேகமான பின்பு பற்பல கிராமங்களுக்கு சென்று சாதி, இன, மொழி, மதம் முதலிய வேற்றுமை இன்றி பட்டி தொட்டி கிராம நகரம் என பாகுபாடு இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் ஆன்மீக நன்மைகள் செய்து கொண்டும் தமது திருமாளிகையில் கொலுவிருக்கும் ஸ்ரீமத் ஆனந்த ரங்கநாதர் மற்றும் சுவாமி ஸ்ரீ மணவாள மாமுனிகள் சந்நிதிகளில் நித்திய கைங்கரியங்கள் குறையில்லாமல் நடத்தி கொண்டும், மேலும் காமதேனுவின் அம்சமான நாட்டு பசுமாடுகளுக்கு நித்திய பூஜைகள் செய்வித்துக் கொண்டும், திருமாலிருஞ்சோலை கள்ளழகரின் ஆடித் திருவிழாவில் பள்ளியறை கைங்கரியங்கள் செய்து கொண்டும், ஸ்ரீபெரும்புதூரில் சுவாமி ஸ்ரீ ராமானுஜரின் அவதார உற்சவத்தில் 10 நாள் உபன்யாசம் செய்து கொண்டும், கும்பகோணத்தின் அருகே சேங்கனூர் கிராமத்தில் மாதந்தோறும் ரோஹி நாள் துவங்கி 4000 திவ்ய பிரபந்த விளக்க காலக்ஷேபம் செய்து கொண்டும் இவ்வாறு தமது சனாதன இந்து தர்மத்தை பரப்பி வளர்த்து வருகிறார். இந்நிலையில் அனைத்து வளங்களும் நிறைந்த நமது தமிழ் தேசத்திலே இருகரை தொட்டு புரண்டோடி வரும் திருக்காவிரி நல் நதியின் நடுவில் விளங்கும் மிக உயர்ந்த, மிக முக்கியமான, முதன்மையான ஸ்ரீரங்கமாகிற திவ்ய தேசத்திலே வருகிற வைகாசி 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை, அதாவது 4/6/2026 தேதி முதல் 10/6/2026 தேதி வரையான 7 நாட்கள் திருமாலிருஞ்சோலை, அதாவது மதுரை அழகர் கோவில் ஸ்ரீமான் மூவே ஸ்ரீ ஸ்ரீ கோமடம் ஸ்ரீ முகுந்தாச்சாரிய சுவாமிகள் இந்துக்களின் ஞான உதய மாநாடாகிற மிகப்பெரிய மாநாட்டை நடத்துகிறார். இம்மாநாட்டில் 33 மெத்தப் படித்த அறிஞர்களான பண்டிதர்கள் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் ஆகிய 4 வேதங்களில் இருந்தும் உபநிடதங்கள், வேதாந்தங்கள், கர்மகாண்டங்கள், ஆகமங்கள், 2 இதிகாசங்கள், 18 புராணங்கள், திராவிட வேதங்கள், சங்க இலக்கியங்கள், ஸ்ரீ ஆதிசங்கரர், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ மத்வர், ஸ்ரீ வல்லபர், ஸ்ரீ சைத்தன்யர், ஸ்ரீ ராமானந்தர், ஸ்ரீ நிம்பார்க்கர், ஸ்ரீ ஹிதஹரிவம்சர், ஸ்ரீ ஞானேஸ்வரர், ஸ்ரீ சங்கரதேவர், ஸ்ரீ நாராயணர் மற்றும் பரலூர் மகாத்மா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் வரை அனைவரும் ஒருமித்து கூறும் அந்த ஞான விஷயத்தை மிக எளிய தமிழ் நடையிலே எடுத்துக்காட்டி சொற்பொழிவாற்ற உள்ளார்கள். 9/6/2026 அன்று காலை திருமாலிருஞ்சோலை ஸ்ரீமான் மூவே கோமடம் ஸ்ரீ முகுந்தாச்சாரிய சுவாமிகளுக்கு திவ்யதேச மரியாதைகள் நடைபெறும். அன்று மாலை நாம சங்கீர்த்தனமான திவ்யநாம பஜனை நடைபெறும். 10/6/2026 அன்று காலை சாட்சாத் சுவாமி ஸ்ரீ ராமானுஜரின் திருவடி பதித்து அலங்கரிக்கப்பட்டதான ஸ்ரீ பாதுகைகளை பல்லக்கில் ஏற்றி ஸ்ரீரங்கத்திலே 8 வீதிகளிலும் நாமகோஷத்துடன் புறப்பாடு நடைபெற உள்ளது. இதோடு இந்நிகழ்ச்சியின் நடுவே அகில உலக மக்களின் நன்மைக்காக 10 காலங்களில் 10 விதமான ஹோமங்கள் நடக்கிறது. இம்மாபெரும் நிகழ்ச்சிகளில் 7 நாட்களும் 3 வேளையும் அன்னதானம் உண்டு. இம்மாநாட்டில் கலந்து கொள்ள அனுமதி இலவசம். ஆகையால் ஜூன் 4 முதல் 10 வரை ஸ்ரீரங்க திவ்ய தேசத்தில் அனைத்து இந்து ஆன்மீக மகாஜனங்களும் திரளாக திரண்டு வந்திருந்து கடவுளின் தத்துவத்தை பற்றிய ஞானோதயம் பெற அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இம்மாபெரும் நிகழ்ச்சியானது ATG வருமான வரி விலக்குடன் கூடிய ஸ்ரீ கௌமட்டாரிய ட்ரஸ்ட் எனும் அறக்கட்டளை மூலம் நடக்கிறது. இம்மாநாட்டு நிகழ்ச்சியில் அன்னதானத்துக்கு தாராளமாக நன்கொடைகள் அளித்து ஸ்ரீ ரங்கநாதரின் அருளாசிகளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் ஸ்ரீராம்.